என்ன சமையலோ என்ன சமையலோ. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரசமலாய். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்டு. இதை எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ரசமலாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணணும். பன்னீர் ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 லிட்டர் பால் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்து அதை நல்லா காய்ச்சணும். இது நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கிம்டு மில்க்கெல்லாம் வேண்டாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சொல்லியிருப்பேன். இது என்னோடய லெமன் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் நான் 2 எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வினிகர் வச்சுருந்தேன்னா வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பால் நம்ம திரைய வைக்கிறதுன்னு சொல்லுவோம். திரைஞ்சி போகிறது, இல்லை சில திரிஞ்சி போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ பால் சூடை கொதிக்கணுன்னே இந்த மாதிரி அதில் அந்த லெமன் ஜூஸை ஊற்றிடணும். ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் கலக்கி விடுங்க. எல்லா இடத்துலையும் பழ மாதிரி கலக்கி விட்ருங்க. ரொம்ப நேரம் அது கிளறிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் கலக்கினாங்களே அந்த பால் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது தண்ணி தனியாக அந்த இது பால் அந்த தெரிஞ்சது தனியாக பிரிஞ்சிருக்கும். பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இதை நம்ம என்ன பண்ணோன்னா மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா அதில் போடுங்க. அப்படி இல்லைனா காட்டன் வேஷ்டி இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு வடிகட்டிடுங்க நல்லா. அப்போ அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வடிஞ்சிட்டுனா உங்களுக்கு அந்த சாலிட் மட்டும் கிடைக்கும். நல்லா பிழிஞ்சிடுங்க கிளாத்தில் போட்டு. சூடாக இருக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் பிழிகிற மாதிரி இருக்கும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இதை நான் நல்லா பிழிஞ்சிட்டேன். பிழிஞ்சிட்டு அந்த என்ன பண்ணுங்கன்னா அந்த ட்ரெயின் பண்ணும்போது அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிடுங்க. பச்சை தண்ணி கொஞ்சம் போட்டு அப்படியே நீங்கள் கட்டி வைக்காமல் உடனே அதில் டேப் வாட்டரை விட்டு கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி ஒரு ஃபில்டரில் போட்டு மேலே ஒரு வெயிட்டான கல் இல்லை ஏதோ ஒன்று வெயிட்டானதாக ஏதோ ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்து மேலே வச்சுட்டு அதை நல்லா ட்ரைன் ஆகணும். இப்போது அந்த மில்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா எடுத்துருக்கேன். இதை 1-2 குறைன்னு கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் நான். இப்போது மீதி இருக்கு இல்லையா, 1 லிட்டர் பால் இதுக்கு எடுத்துருக்கேன். அதை காய்ச்சி அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போடணும். கலருக்கு குங்குமப்பூ தான் போடுவோம். நம்ம வேறு கலர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஒரு எல்லோயிஷாக இருக்கும் அந்த கலர் பால், அந்த மில்கை நம்ம பார்க்கும்போது. குங்குமப்பூ எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க குங்குமப்பூ. அதில் அந்த பால் சூடேறது இல்லையா, அந்த பால் கொஞ்சம் சூடேறினோடனே அதை கொஞ்சம் வெதுன்னு ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பால் குங்குமப்பூ கொஞ்சம் கரைஞ்சி கலரோட வரும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரில் கொஞ்சம் இதில் போட்டுடுறேன். அது சேர்ந்து இதில் வேகட்டும் அப்படின்ட்டு. இப்போ அந்த குங்குமப்பூ இது போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பாலையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா காய விடுங்க. நல்லா இது சுண்டணும். பால் எவ்வளோக்கு அளவு நல்லா சுண்டி வருதோ அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ பொங்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நான் 1.5 கப்பு சீனி போடுறேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்றதுனால இந்த கப்புக்கு 1.5 கப்பு நான் சீனி போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு இதை நல்லா சுண்ட விட்டுருங்க.
இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நம்ம வாசனைக்காக ஏற்கனவே குங்குமப்பூ போட்டிருக்கோம், அது இல்லாமல் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுங்க. அப்போ அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ பால் ரெடியாகி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு, இப்போ அந்த பன்னீர் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அது தண்ணி நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படியே உதிரி உதிரியாக இருக்கா. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்று போல் சேர்ந்து அந்த மாவாக பதத்துக்கு அப்படியே வந்துடும். இந்த மாதிரி பிரியாமல் நல்லா கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டே இருங்க. எல்லாம் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இதை பிசைஞ்சு அதெல்லாம் மாவு மாதிரி சேர்ந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் அதை நல்லா உருண்டையாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2.5 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு தண்ணி ஒரு 4 கப்பு 5 கப்பு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஏன்னா அந்த பால்ஸ் வந்து நல்லா வேகணும், அதுக்காக. அது வெறும் தண்ணியில் வேக வைக்க முடியாது, சர்க்கரை போட்டு தான் வேக வைப்போம். நான் சின்ன சின்ன பாலாக போட்டிருக்கேன். பாருங்கள், இதான் இந்த பன்னீர் பால்ஸ் போடுறோம். இப்போ தண்ணி சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அது கொதிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் அந்த உருட்டி வச்ச அந்த பாலெல்லாம் அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு வேகணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த மில்க் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். உள்ள ஒரு மாதிரி ஹோல்ஸ்லாம் வர்ற மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து அந்த ஹோலாக நல்லா வெந்து சாஃப்டாயிரும். ஏன்னா அதில் இதுலேயும் உங்களுக்கு இனிப்பு ஏறணும், அதுக்காக தான் அந்த சர்க்கரை போட்டு அதில் வேக வைக்கிறோம். சும்மா வேக வச்சு நீங்கள் அந்த மில்கில் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த இனிப்பு தெரியாது. அதனால சர்க்கரை போட்டு அதுலேயே வேக வைக்கிறோம். இப்போ இது பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. 25 நிமிஷம் கூட ஆயிடுச்சு, நான் வேக வச்சுட்டேன். இப்போ அது வெந்ததை தண்ணி விட்டு பிரித்து எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பாத்திரத்தில் எடுத்து அடுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக அந்த காய்ச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலில் கூட நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், எடுத்து அடுக்கிட்டேன். நான் நிறையா போட்டிருக்கேன். 2 லிட்டர் பாலுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 பீஸ் வந்தது, இவ்வளோ சின்னதாக போடும்போது. இப்போ இது மேலே நம்ம பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா சில்லுன்னு, அதை எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதான். இதில் போட்டிங்கன்னா இப்போ சூப்பரான ரசமலாய் ரெடி ஆகிடும். இதையும் அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தெரியும், ஆனால் செஞ்சு பார்த்துட்டா ரொம்ப ஈஸி. பாலை காய்ச்சிட்டு அதை நீங்கள் நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா அதில் ஈஸியாக வந்துடும். மேலே வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு சூடாக பிடிக்கணுன்னா சூடாக கொடுங்க, சில்லுன்னு வேணும்னா சில்லுன்னு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அது அப்படியே உடைச்சி பிச்சு எடுக்கிறதுக்கு வருது. பாருங்கள், ஸ்பூன் வச்சு கட் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ சூப்பரான ரசமலாய் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.